சோஷியல் மீடியாஸில் வந்து கண்ணாடி பொருட்கள் ஏதோ ஒன்று உடஞ்சிருது, அதை வந்து நம்ம எப்படி ரேப் பண்ணி கொடுக்கலாம், டிஸ்போஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போது பூனையோ நாயோ இல்லை தூய்மை பணியாளர்களோ க்ளவுஸ் யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால வைக்கும்போது கிழிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த கண்ணாடி பொருட்கள்லாம் என்ன கேட்டகரியில் வரும்? உடஞ்ச கண்ணாடி பொருட்கள்லாம் இந்த ஹசார்டஸ் வேஸ்ட்ல தான் வரும். இதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம 3 வகையாக கண்டிப்பாக பிரிக்கணும். நீங்கள் இப்போ மக்கா குப்பையிலே போய் இதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து இது காயப்படுவாங்க. அதனால தான் அந்த 3வது கேட்டகரி. அதில் வந்து அவங்க கை வைக்கும்போது கேர்ஃபுல்லாக கை வைப்பாங்க, அதுக்கு தகுந்த உபகரணங்கள் போட்டுட்டு வைப்பாங்க. ஸோ ஹசார்டஸ் வேஸ்ட்ல போடும்போது புரோக்கன் கிளாஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பரில் நல்லா ரேப் பண்ணி ஒரு ரெட் கலர் எக்ஸ் போட்டு விட்டிங்கன்னா, ஒரு இன்டூ மார்க் போட்டு விட்டிங்கன்னா அவங்க வந்து உஷாராயிடுவாங்க. இது வந்து கிளாஸ் மட்டும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஷார்ப் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, ஒரு பழைய கத்தியோ இல்லை நீடில்ஸ், நான் சொன்ன மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நீடில்ஸ் எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் இப்போ வீட்டிலே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி போடும்போது அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகிடுவாங்க. அதில் இருக்கு எக்ஸ்போர்ட் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே மேம். என்னோட பாட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வெட் வேஸ்ட் எல்லாமே வீட்டிலே கம்போஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி, அதாவது வீட்டில் செடியெலாம் வளர்த்துருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க விடவே மாட்டாங்க. ஒரு குழியை தோண்டி போட்டு வச்சுட்டு அது மேலே ஒரு செடியை வச்சுட்டா அவங்க பயங்கர இன்ஸ்பிரேஷன் எனக்கு அவங்க. ஆனால் இப்போ நான் இங்கே சென்னையில் இருக்கேன், என்னால் வந்து அந்த வெட் வேஸ்ட்டை வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு சுத்தமாகவே இல்லை. நானும் ஒரு சின்ன கம்யூனிட்டி மாதிரி இருக்கேன். நான் போய் தூய்மை பணியாளர்கிட்ட தான் கொடுத்து ஆகணும், எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அப்படிங்கிறப்போ அவங்களே ஒரு பாக்ஸில் தான் எடுத்துகிட்டு வராங்க. நான் கவர் போடாமல் எப்படி என்னால் கொடுக்க முடியும்? என்னால் நியூஸ் பேப்பர் கவரும் அதில் போட முடியாது, ஏன்னா அது ஒரு மாதிரி வாட்டர் ஆகி பிஞ்சிரும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறது? ஓகே, இதில் வந்து சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம சில ஐடியாஸ் வந்து நம்ம தப்பாக வச்சுருக்கோம் மைண்டில். ஒன்று வந்து நீங்கள் சொன்னது கரெக்டு, உங்களோட என்ன சொல் தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கு. அவங்கெல்லாம் வந்து ஒரு உரக்குழி தோண்டி அதில் காய்கறி கழிவெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா அது தானாக மகிடும். எனக்கும் ஆக்சுவலாக இது வந்து எங்கள் அப்பா மாட்டிருந்து எனக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் இருந்தது. ஸோ நான் சென்னைக்கு வந்தப்போ இது செய்ய ட்ரை பண்ணும்போது தான் இதுக்கு ஆப்ஷன் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம குழி போடுறதுக்குலாம் எங்கள் வாய்ப்பு இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன், டெய்லி டம்பில் வந்து ஒரு 3 அடுக்கு ஒரு கம்போஸ்டர் விற்கிறாங்க. டெய்லி டம்ப்னு ஒரு கம்பெனி, பெங்களூர் கம்பெனி. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் முன்னாடி நான் தேடி போனேன். நுங்கம்பாக்கத்தில் ஒருத்தங்க வித்துட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட போய் நான் வாங்கிட்டு வந்து அதை ஃபாலோ பண்ணி செய்ய ஆரம்பிச்சு. ஒரு 3 அடுக்கு மண் பாத்திரங்கள் மாதிரி தான் இருக்கும், பாட்ஸ் மாதிரி தான் இருக்கும், அடுக்கி வச்சுட்டு. இது வந்து ரொம்ப சின்னதுன்னா ரொம்ப காம்பேக்டாக ஒரு கார்னரில், உங்களோட ஒரு பால்கனி கார்னர்லையோ இல்லை உங்கள் சர்வீஸ் ஏரியா கார்னர்லையோ முன்னாடி கார் பார்க்கில் வெராண்டாவில் ஒரு கார்னரில் வச்சு யாரு வேணா மக்க வைக்க முடியும், யாரு வேணா கம்போஸ் பண்ணலாம். நீங்க சொன்னீங்க உங்களால முடியாதுன்னா கண்டிப்பா பண்ண முடியும். இப்போ வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இந்த ப்ராசஸ். இப்போ நிறைய பேர் வந்து இதை நல்லா வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஃபுல் ப்ராசஸையுமே வந்து நல்லா ஈஸியாக்கிட்டாங்க எல்லாருக்குமே. ஸோ அப்போ நீங்க கம்போஸ் பண்ண முடியும். ஒரு 2 நிமிஷம் தான் நீங்க செலவு பண்ணணும். இந்த கம்போஸ்டர்ஸும் இப்போ டெய்லி டம் தான் வாங்கணும்னு இல்லை, நம்ம ஒரு ஃபவுண்டேஷன்ல வந்து இன்னொரு சீப்பர் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ரொம்ப காம்பேக்டா ஒரு 2-3 பக்கெட்ஸ் வச்சு பண்றாங்க. இது தவிர ஒண்ணுமே இல்லை, நீங்க ஒரு பழைய காயலாங்கடைக்கு போயிட்டு ஒரு 2 பழைய பிளாஸ்டிக் பக்கெட் மூடியோட வாங்கி அதில் ஹோல்ஸ் போட்டு நீங்களே பண்ணலாம். உங்கள் DIY கிட், டூ இட் யுவர் செல்ஃப் மாதிரி நீங்களே பண்ணலாம். இது பண்ணிங்கன்னா 60% வேஸ்ட் நீங்களே வந்து ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஸ்டாப் பண்ணி உரமாக மாற்றி ஒரு ரிசோர்ஸை மாற்றுறீங்க. உங்களுக்கு செடி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிஃப்ட் கொடுத்துக்கலாம், உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க செடிக்கு போய் போட்டுக்கலாம். அப்போ இது வந்து நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க ஒரு விஷயத்த. இல்லை நான் முடியாது, எனக்கு இந்த பழக்கம் பிடிக்கவே இல்லை, நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அது கவர் போடாமல் தான் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கவர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பின்ல, அது வந்து ஒரு 360 கவர் ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் ஒரு வீடு சென்னையில் கோடிக்கணக்கான வீடு இருக்கு, இந்த இவ்வளவும் அந்த கம்போஸ்டிங் சென்டருக்கோ இல்லை வந்து டம்ப் யார்டுக்கும் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அதை பிரிக்க முடியாது அந்த பிளாஸ்டிக். அது மைக்ரோ பிளாஸ்டிக் ஆகி இது அகெயின் இந்த ஆர்கானிக் வேஸ்டோட மிக்ஸ் ஆகி தான் நமக்கு பொல்யூஷன் தான் கிரியேட் ஆகும். ஓகே மேம். ஸோ நம்ம செய்கிற ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா? இப்போது பேச்சுலராக இருக்காங்க, ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3லேருந்து 4 பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு குப்பையை டெய்லியுமே டிஸ்போஸ் பண்ண முடியாது. இப்போ ட்ரை வேஸ்ட்டுன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் டெய்லி நான் என் குப்பையை போட்டே இருக்கேன்னா நான் ஒரு கவர் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு, நிறைய மக்களுக்கு இருக்கு. ஒரு 2 நாள் ஆகட்டும், அப்புறமா குப்பையை போட்டுக்கலாம், என்ன போயிட்டு டெய்லி எதுக்கு போய் போட்டுக்கிட்டு. அது என்ன ஆயிடுதுன்னா அது பயங்கரமா நம்மளுக்கு வீட்டிலே ஸ்மெல் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்தே போய் போடவே செய்வோம். அதுவும் இந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க நம்ம கொடுக்குற பர்சன் அதை என்னம்மா நீ வச்சு இவ்வளவு நாள் என்னம்மா பண்ண திட்டுவாங்களோன்னு பயந்துட்டு நாமளே போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துருவோம். எங்கேயாவது பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்குன்னா நம்மளே போய் போட்டு வந்துருவோம். இந்த ஒரு ஹேபிட் வந்து என்ன ஆயிடும்னா அதுல ஆல்ரெடி பூச்சி வச்சிரும். நம்ம வெட் வேஸ்ட்ல
நம்மளா போய் டிஸ்போஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பூச்சி வச்சிரும். இந்த ஒரு விஷயம் வந்து தூய்மை பணியாளர்களை வந்து எவ்வளோ பாதிக்குது, இது எவ்வளோ தப்பு தான், பட் எவ்வளோ தப்பு. ஓகே, இது வந்து எப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய பழக்க வழக்கம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, அம்மா அப்பா கற்றுக் கொடுக்குறாங்க, அப்போ ஸ்கூலில் போய் கற்றுக்குறோம், அப்புறம் நம்ம கொஞ்சம் பெருசானோம் நம்மளே செல்ஃப் லேர்னிங் பண்ணுறோம், ஆஃபீஸில் கற்றுக்குறோம், ட்ரைனிங்ஸ் போகிறோம், எஜுகேஷன் நம்ம ஒரு டிகிரி வாங்குறோம், இது எல்லாமே பண்ணுறோம். இது வந்து ஒரு சின்ன லைஃப் ஸ்கில். ஒன்றும் இல்லை, அந்த குப்பையை பிரித்து போடணும்னு சொல்கிறாங்க. அது டெய்லி நீங்கள் டெய்லி ப்ரஷ் பண்ணுறீங்களா, டெய்லி 2 தடவை 1 தடவை ப்ரஷ் பண்ணுறீங்க, டெய்லி குளிக்கிறீங்க, அதே மாதிரி கண்டிப்பாக டெய்லி உங்கள் குப்பையை நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். அந்த பழக்கத்தை நம்ம சின்னதுலேருந்தே ஏற்படுத்த முடிஞ்சதுன்னா ஓகே, இல்லைனாலும் நம்ம பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இப்போ எப்படி டாக்டர் வந்து சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், வெயிட் குறையணும்னா சொன்னால் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு புது பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த பழக்கம் நீங்கள் ஏற்கனவே இல்லைன்னா கூட நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். அப்போ தான் நாங்கள் எங்களை மாதிரி சேஞ்ச் மேக்கர்ஸ் வந்து உங்களுக்கு அது ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறோம். இது எப்படி நீங்கள் ஹேபிட்டாக மாற்றுறது அப்படின்னு. டெய்லி பண்ண ஒரு சின்ன செயலை நீங்கள் தினமும் பண்ண அது வந்து ஒரு பழக்கமாக மாறும், ஒரு ஹேபிட்டாக மாறும். இந்த ஹேபிட்டை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண அது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறிடும். உங்களோட வாழ்க்கை முறையில் அது ஒரு இதாகிடும். நீங்கள் எப்படி தலைவாடுறீங்களோ, உங்களுக்கு டெய்லி யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி தலைவாடணும், இல்லை நீங்களே டெய்லி கையை சீப்படுத்த தானா ஒரு மசில் மெமரி ஆட்டோமேட்டிக்காக தலைவாடுற மாதிரி இது வந்து ஒரு மசில் மெமரியாக ஒரு உங்களோட வாழ்க்கையில் ஒரு இன்னொரு வேலை, ஒரு சின்ன வேலை கூட இல்லை, உங்களோட பழக்கமாக மாறிடுது. ஸோ இதுக்கு நீங்கள் உங்களை பழக்கப்படுத்திக்கணும். ஃபஸ்ட்டு சொல்லும் போது நீங்கள் 2 நாள் ஆயிடுச்சு, இது வந்து எப்பயாவது ஒரு எமர்ஜென்சியில் ஆகலாம். ஏன்னா நீங்கள் வந்து அன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணீங்க, இல்லை ஊருக்கு போயிட்டீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி. ஆனால் பரவாயில்ல, எமர்ஜென்சி. ஆனால் தினம் ஆகும்போது இல்லை அடிக்கடி ஆகும்போது கண்டிப்பாக அதை நீங்கள் திருத்திக்கணும். ஏன்னா முதல்ல உள்ள வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு தேவையில்லாமல் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு மீத்தேன் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு துர்நாற்றம் வருதாங்க, நம்மளே ஒரு தேவையில்லாத ஒரு சுகாதார சீர்கேடு உண்டு பண்ணுறோம். அது ஒன்று. கண்டிப்பாக இது தூய்மை பணியாளர்கள் போகும்போது அவங்க வந்து இது என்ன பண்ண மாட்டாங்க, நீங்கள் இவ்வளவு 2 நாள் கழிச்சு எல்லாம் கொடுக்கும்போது பிரிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பிரித்து தான் ஆகணும் கட்டாயத்தில் இருக்கிறவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிப்பாங்க. இப்போ உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு உங்கள் வேலையில் ஒரு இடையே இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ, அவங்களோட வேலையில் நம்ம தேவையில்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா லோடு அவங்களுக்கு கிரியேட் பண்ணுறோம். இது கண்டிப்பாக நம்ம வந்து தவிர்க்கணும். அது வந்து நம்ம என்னன்னா அவங்களோட கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல புரிஞ்சுட்டாதான் ஒரு மனித அபிமானத்தோட அப்போ நம்ம இந்த தப்பை திரும்ப செய்ய மாட்டோம். ஒரு தடவை செஞ்சிருந்தா கூட நம்ம திருத்திக்க நம்ம முயற்சி பண்ணணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது மக்கள் வந்து தனக்குன்னு அந்த பிரச்சனை, இந்த விஷயம் நம்ம செய்யறதுனால நமக்கு பாதிப்பு ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் அதை கண்டிப்பாக உடனே யாராக இருந்தாலும் மாற்றிக்கிறாங்க. இதுவே நிறைய பேரோட எண்ணம் எப்படி இருக்கும்னா அது அவங்களோட வேலை, அது அவங்க தான் செய்யணும் அப்படின்றப்போ நமக்கு வீட்டில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நம்ம ஒரு குப்பையை போடுறதுல நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறத வந்து நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது. இது யோசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேம். நம்ம குப்பையை போடுறதுல வந்து ரெஸ்பான்சிபிளாக நம்ம விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு பேசணும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இனிஷியலாக சிம்பிளாக நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? சிம்பிளாக நம்ம வந்து ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஒரு உகந்த காரியம் பண்ணணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக 2 சின்ன விஷயங்கள் பண்ண முடியும். ஒன்று வந்து வாட்டர் பாட்டில். வீட்டில இருந்து நம்ம வெளியே கிளம்பும் போது கண்டிப்பாக ஒரு ரீயூசபிள் வாட்டர் ஸ்டீல் பாட்டிலோ இல்லை ஒரு கிளாஸ் பாட்டிலோ உங்களுக்கு எது வசதியோ அதில் வீட்டிலேருந்தே தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. நீங்கள் போய் ஒரு பாட்டில் வாங்க வேணாம், கடையில் போயிட்டோ இல்லை வேறு ஹோட்டலில் போயோ எங்கேயும் வாங்க வேணாம். ஏன் அப்படின்னா நீங்கள் வாங்குற அந்த பேக்கேஜ்டு வாட்டர் அது வந்து இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அந்த என்வாயன்மெண்ட். ஒன்று வந்து நம்மளோட ஏரியிலையோ ஆற்றுலையோ தான் அந்த தண்ணி எடுத்து வருது ஒன்று. இன்னொன்று அதுக்கு செய்கிற அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குல்ல அதுவும் ரீசைக்கிளுக்கு போகிறது கிடையாது. இன்னொன்று என்னென்னா இப்போ என்ன ரிசர்ச் வந்திருக்குன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம வாங்குறோம்ல வெளியில் கடையில் காசு கொடுத்து வாங்குற பாட்டில் ரொம்ப நாளைக்கு பிளாஸ்டிக் இருந்தாலோ இல்லை அது வந்து சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுனாலோ அதில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு வேர்ல்டு வைட் ரிசர்ச் வந்து போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, என்வாயன்மெண்ட்டுக்கு ஹெல்த் இல்லை. இது எதுக்கு வீட்டிலேருந்தே ஒரு பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு போயிடலாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து எல்லாருமே நமக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்குது, எதையாவது பார்த்தா வாங்கணும். ரோட் சைட்லையோ இல்லை நீங்கள் ஒரு மெட்ரோலேருந்து இறங்கி வரும்போது பார்க்குறீங்க, இல்லை ஒரு காரில் போகும்போதோ வாங்குறோம். சடன் ஷாப்பிங் பண்ணுற ஒரு ஹேபிட் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அப்போ எப்போவுமே நம்ம ஹேண்ட்பேக்கில் ஒரு சின்ன மடித்து வைக்கிற மாதிரி ஒரு துணிப்பை ஏதோ ஒரு ரீயூசபிள் பேக் ஹேண்ட் பேக்ல இல்லை நம்மளோட 2 வீலர்ல இல்லை கார்லயோ கண்டிப்பாக 2-3 பேக்ஸ் வச்சுட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டிங்கன்னா நம்ம வாங்குற பொருளை அது போட்டு கொண்டுடலாம். அவங்க கொடுக்குற கவரை ரெஃப்யூஸ் பண்ணிடலாம் அங்கேயே. நம்ம இது கண்டிப்பாக எல்லாராலையும் செய்ய முடியும். ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் பேசணும். அதாவது குப்பையை எப்படி ரீயூஸ் ரீசைக்கிள் இது எல்லாமே இந்த 5 hours பார்த்தோம். அண்ட் இது எப்படி சில விஷயங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் பேசணும். இப்போது நம்ம செய்கிற சின்ன விஷயத்தினால நம்ம கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் அப்படின்ற வார்த்தைகள் வந்து நிறையவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ சென்னையில் மழை வர நேரத்தில் மழை வரல, பயங்கரமாக வெயில் அடிக்குதுன்னு இப்போ மக்கள் எல்லா இடத்துலையுமே பேசிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த சின்ன விஷயம் லைக் இவ்வளோ பெரிய விஷயம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்னென்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறதுனால இவ்வளோ பெரிய விளைவுகளில் வந்து நம்ம நிற்கிறோம்? ஓகே, கூடி மட்டும் அதுதான் இயற்கையோடு அனுசரித்து போனோம்னா நமக்கு வந்து நிறைய பெரிய பிரச்சனைகள் அதான் கிளைமேட் சேஞ்ச் மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாம் நம்ம வந்து தவிர்க்க முடியும். இப்போ என்ன
என்னெல்லாம் செய்யலாம்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னது அந்த வேஸ்ட்டு. உங்களோட வேஸ்ட்டுன்னு பார்க்காம நீங்கள் அந்த ரெடியூஸை பார்த்தீங்கன்னா அது உங்களோட கன்சப்ஷன்லேயே போய் நிற்கும். அதாவது நீங்கள் வாங்குற பொருள் தான் வேஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் நிறைய வாங்கும்போது நிறைய வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட பையிங் பேட்டர்ன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் ஆஸ் அ கன்சியூமர் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க, உங்களோட பேட்டர்ன்ஸ் நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம எல்லாமே தேவையானதான் வாங்குறோமா, தேவைக்கு அதிகமாக வாங்குறோமா, அதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண கன்சப்ஷனை குறைக்கலாம். இது பொருளோடு மட்டும் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி, நம்ம வண்டியில் போடுற பெட்ரோல், அதாவது ஃபியூவல் போடுறோம் இல்லையா. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது சைக்கிளில் போகலாமா, பக்கத்தில் ஒரு இடத்துக்கு நம்ம ஏன் பைக்கோ காரோ எடுத்துகிட்டு சைக்கிள் பண்ண போக முடியுமா, இல்லை நடந்து போகலாமா, அந்த மாதிரி நம்ம வந்து எனர்ஜி பற்றியும் யோசிக்கலாம். அப்புறம் வாட்டர், நம்ம ஆஃபீஸ்லனாலும் சரி வீட்டிலனாலும் சரி தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோமா, கரெக்டான வேணுங்கிறத யூஸ் பண்ணுறோமா, தேவைக்கு அதிகமாக இல்லாமல் அந்த டேப்பை திறக்கக்கூடாது, அது லீக் ஆச்சுன்னா அது முதல்ல நம்ம அதை உடனே அட்ரஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி எனர்ஜி, வாட்டர் அண்ட் உங்களுடைய திங்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கன்சப்ஷன் லெவல்லே வந்து கொஞ்சம் யோசித்து ரெடியூஸ் பண்ணோன்னா அதுவே வந்து இந்த பெரிய லெவலில் கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன்